வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது பாருங்கள், கருவேப்பிலை வாங்கி வாஷ் பண்ணி ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் தனித்தனியாக தொக்கு இருக்குது. கருவேப்பிலை தொக்கு தனியாக இருக்குது, கொத்தமல்லி தொக்கு தனியாக இருக்குது, புதினா தொக்கு தனியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இது அவ்வளோ ஹெல்தி, வாய்க்கு அன்னதிரேஷனிங்க நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே கருவேப்பிலை கொத்தமல்லியிலலாம் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு தெரியும். அதனால் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி இந்த மாதிரி பண்ணலான்ட்டு நான் இன்றைக்கி பண்ணுறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போது இதுக்கு இது மூணுத்தையும் நம்ம எடுத்துட்டோமா, அதுக்கு இதை பாருங்கள், ஒரு குட்டி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். புளி, உப்பு பார்த்தீங்களா, இந்த மர ஸ்பூன் வாங்கினேன். சூப்பராக இருக்கா, உப்பில் போடுறதுக்காக வாங்கினேன். இது உப்பு, புளி, உப்பு. நம்ம காஞ்ச மிளகா வேணாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி தனி மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டுட்டேன். புளி, மிளகா பொடி, உப்பு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. இது கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால 2 தரமாக அரைச்சிக்கலான்ட்டு கொஞ்சம் இது மசிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாமும் போட்டு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதை நம்ம இப்படி அரைச்சிட்டோம். அடுத்தது மீதி இருக்கிற புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதையும் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஏன்னா பச்சையாக அரைக்கிறதுனால மசியறது கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு எப்படி பண்ணுறது, கலர்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இதை பார்த்தீங்களா, நம்ம அரைச்சின்றது நல்லா இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். பாருங்க, நம்மளுக்கு நிறையா இருந்ததில் அரைச்ச உடனே கொஞ்சமாக கம்மியாகிடுது. இப்போ நம்ம இதை எப்படி கலர்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஒரு வானாவை அடுப்பில் போட்டுருக்கேன். நான் அடுப்பில் போட்டுருக்கேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் குத்தி பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால நல்லெண்ணெய் குத்திக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா எண்ணெய் குத்திக்கலாம். அப்போ தான் எண்ணெய் கக்கின்னு வரணும் நம்ம கலர்றது. அப்போ தான் வச்சுன்னு சாப்பிட்றதுக்கும், சாதத்தில் கலந்துக்கலாம், இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா காயட்டும். இது கூட நம்ம என்னென்ன போட்டுக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சின்னு இருக்கு எண்ணெய், நல்லெண்ணெய். இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்க்காதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம எண்ணெய் காயலை, எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அதில் இதுவும் நல்லா வெடிக்கட்டும். அது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்ட விழுதை எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா சுருளை இப்போ கதறிக்கணும். நம்ம இப்போ சின்னதில் வச்சுருந்தோம், பெருசில் ஆக்கின்ட்டு இதை இப்போ நல்லா சுருளை வதங்கட்டும். இது இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டோன்னா இதை நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அது இல்லாத இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் கூட நல்லா தடவிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா இப்போது பச்சை வாசனை போக, எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இந்த எண்ணெய் கக்கின்னு வெளில வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். அப்படிங்களா, இது இப்போது இந்த ஸ்டேஜில் கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் நம்ம நல்லா எண்ணெய் வர வரைக்கும் நல்லா கலரணும். இப்போ தான் அது வெந்துட்டுருக்கு. இது இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா சுருளை வதக்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நாள் படவும் வச்சுக்கலாம்.
கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம வந்து அது சுருளை கலரினா தான் பச்சை வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம கலரிக்கலாம். இப்போ இது இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். பார்த்திங்களா, நம்ம குத்தின எண்ணெயெல்லாம் வெளில வருது தெரியுதா உங்களுக்கு? இப்போது இப்போ நல்லா இதை கலரி விட்டு இன்னும் கொஞ்சம் நாடி கொதிக்க வைக்கலாம். அப்படியே திரண்டு அல்வா மாதிரி வரணும். வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கலர்றதுக்கு இது பண்ணிட்டு பாதியிலேயே ஆஃப் பண்ணிட்டோம்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு வீணாக போயிடும். இந்த மாதிரி நல்லா கலரி வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் என்ன பெரிய டிஷ்ஷாக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் பிகினர்ஸ்க்காக தான். குழந்தைங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆனவாளுக்கெலாம் தெரியாது. அவளுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்கிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாத இது எவ்வளோ மெடிசன் வேல்யூ எல்லாமே நல்லது நம்மளுக்கு, அதனால தான் பண்ணுறேன். இது இன்னும் கொஞ்சம் கலரிட்டு பார்க்கலாம். நம்மளோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தொக்கு ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம இதை ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது, நல்லா சுருண்டு வருது. பார்த்திங்களா, தெரியுறதா உங்களுக்கு? இல்பச்சட்டியில் ஒட்டாத சுருண்டு வருதா? அதுதான் போதும். அந்த அளவுக்கு கலரினா போதும். இப்போது இதை நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். தெரியுது அவங்களுக்கு சுருண்டு வர்றது? அவ்வளோதாங்க பதம். இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தொக்கு ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.